எல்லோருக்கும் வணக்கம். ராமசாமிக்கும் கோவிந்தசாமிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கன்றாவியான ஒரு எக்ஸ்பைரி. அதாவது செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ், வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்னு இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி ஆகுது நிஃப்டி. பட் இந்த ரெண்டு இப்படி யோசிச்சு பாருங்க, ஒன்னா வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள் எக்ஸ்பைரி, அல்லது திங்கள் செவ்வாய் இப்படி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பைரி, அல்லது நட்ட நடுவால புதன் வியாழன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தொடர்ந்து வரும் பொழுது நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே ஷேர் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டைவர்சிஃபைடு இண்டிசஸ், ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே பர்சன்டேஜில் தான் மோஸ்ட்லி டிராவல் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய ராமசாமி கோவிந்தசாமியும் நீ கிழக்க பார்த்து நில்லு, கோவிந்தசாமி நீ மேக்க பார்த்து நில்லு அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் திருப்பி திருப்பி நிறுத்தி வச்ச மாதிரி செவ்வாய்க்கிழமையில ஒன்று வியாழக்கிழமையில ஒன்றுன்னு எக்ஸ்பைரி கொண்டு வச்சுட்டதுனால மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட 2 நாள் தொடர்ந்து வர்ற மாதிரி நீ எக்ஸ்பைரி வச்சிருந்தீங்கன்னா நல்லா தானே இருந்திருக்கும். ஏற்கனவே நீ வெள்ளிக்கிழமையில தானே நீ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்த, வியாழக்கிழமையில தானே நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருந்த, அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் மன குமரல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு வியாழக்கிழமை நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி. அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் 123 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கி தான் இருக்கு. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இந்த 2 days மூவிங் ஏவரேஜை வச்சுக்கிட்டு இவன் பண்ற வேலை தான் நம்மளுடைய மார்க்கெட்ல எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. இவனை ஏதாவது ஒரு சைடு எடுத்து மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ போயிட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சந்தோஷத்தில் இருப்போம். மேலே 26,000 போனாலும் சரிதான், அல்லது கீழே 20,000 வந்தாலும் சரிதான், எல்லாரும் மகிழ்ச்சியாக தான் இருப்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே மோசம் பண்ணி விடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இந்த 2 days மூவிங் ஏவரேஜ் தான். அப்படி இவங்கிட்ட என்னதான் சக்தி இருக்குன்னு தெரியல, இந்த ஷேர் இதை தாண்டி வரமாட்டேங்குது. அப்போ இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எழுதி வச்சு தான் ட்ரேடிங் பண்ணணும். நம்மளுக்கு எக்ஸ்பைரி சம்பந்தமே இல்லாத ஒரு 2 நாட்களில் கேப் விட்டு வர்றதுனால நம்மளுக்கு பெரும்பாலும் வாலட்டிலிட்டி அப்படின்றது மேபி குறைஞ்சிடலாம். எதிர்பார்க்காத நாளில் வாலட்டிலிட்டி அப்படின்றது வரலாம். அப்போ 23,000 போனால் பையிங்க, 24,000 வந்தால் செல்லிங்க, அல்லது 22,000 போனால் பையிங்க, அல்லது 25,000 போனால் செல்லிங்க அப்படின்ற மாதிரி இனிமேல் எழுதி வச்சு அந்த ஜிடிடி ஆர்டர்லாம் போட்டோம்னா தான் இனிமேல் நம்மளால பொழைக்க முடியும். இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பைரி அன்னைக்கு வாலட்டிலிட்டி அப்படின்றது வராம போயிடலாம். நண்பர்களே, பவர் செக்டர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பவர் செக்டருக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வருதா? இந்த பவர் செக்டர்ல யார் பெரியால் நினைக்கிறீங்க? நீங்க பெரும்பாலும் இவனுடைய பிஎன்எல் பார்க்க கூடாது. இப்ப நீங்க இந்த டோரண்ட் பவர்னுடைய பிஎன்எல்னு பாத்தீங்கன்னா 2,300 கோடி தான். ஆனா நீங்க இந்த டாடா பவர்னுடைய இது பாத்தீங்கன்னா 4,400 கோடி. ஸோ டாடா பவர் டோரண்ட் பவர் அதிகம் தான். அதே மாதிரி இந்த அதானி பவர் எடுத்து பார்த்தா அவன்லாம் 12,000 கோடி 10,000 கோடின்னு லாபம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் இருக்கிறதுலே டாப். அதே மாதிரி என்டிபிசி எடுத்து பார்த்தா அவன் 22,000 கோடி, அவன் இருக்கிறதுலே டாப். அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவன் வெறும் 215 கோடி தான், அவன் கடைசி இடத்துல இருக்கான். அப்படி இருந்தாலுமே யாரு டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரண்ட் பவர் தான். ஏன்னு கேளுங்க, இந்த டோரண்ட் பவர் இந்த ஒரே வருஷத்துல மட்டும் 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் போயிருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 400-500 ரூபாய் ரேஞ்சில இருந்து மேல வந்துட்டு அப்படியே நிக்கிறான். நீங்க சொல்லலாம் அதானி பவர்லாம் இதை விடவும் சூப்பர் மேல போனா அப்படின்ட்டு. ஆனா அவன் தொங்கிட்டானே. அவன் பாருங்க, கடந்த 3 வருடங்கள்ல அவன் மேல் நோக்கி 100 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் போனாலும் மறுபடியும் இப்ப 500 ரூபாயாக தொங்கி விட்டானே. அதே போல மிக குறைவான லாபம் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் அப்படின்றவன் இன்னும் மேல் நோக்கி இருக்கான். அவன் எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சமயத்துல ஒரு முக்கியமான விஷயம், பவர் செக்டர்ல அதுலயும் குறிப்பா டாடா பவர் அப்படின்ற கம்பெனி, டாடா குரூப்பை சேர்ந்த கம்பெனி, அந்த கம்பெனி தற்போது 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதான் செய்தி. ஒரு 360 ரூபாயிலிருந்து பழையபடி ஒரு 500 ரூபாய் வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். எங்களை காப்பாத்திரு ராஜா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த டிசிஎஸ் ரிசல்ட் தான். அது இன்னைக்கு வருது, ஆனா மார்க்கெட் டைம் முடிஞ்சு வருது. ஸோ நாளையிலிருந்து கண்டிப்பாக ஒரு வான வேடிக்கைன்னு சொல்லிட்டு நான் புஷ்வானத்தை வரைஞ்சிட்டேன். ஸோ நாளையிலிருந்து வான வேடிக்கை, இதுவும் தப்பு. அதாவது ராக்கெட் தான் வரையணும் நம்ம ஆக்சுவலா. ஸோ நாளையிலிருந்து ஒரு வான வேடிக்கையாக இருக்குமா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய டிசிஎஸ் ரிசல்ட் தெரிவிக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கும் மிகப்பெரிய கம்பெனிகள் சிஎஸ்சி, அதுவும் பவர் ரிலேட்டடான கம்பெனி தான். அது மாதிரி ஜஸ்ட் டயல், அதுவும் ஓரளவுக்கு மார்க்கெட்னுடைய பல்ஸை பிடிச்சி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான்.
நிறைய முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வருது. அடுத்த வாரத்துல இருந்து தான் பியூரா வைரஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வு கிடையாது, பட்ஜெட் ரிலேட்டடான நிகழ்வு கிடையாது, பியூரா Q3 ரிசல்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்னால அடுத்த வாரத்துல இருந்து மார்க்கெட் மூவ் ஆகும். சம்பாதிக்க வாய்ப்புள்ள ஐபிஓக்கள் ஏதாவது இன்னைக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஐபிஓக்கள் இருக்கு. நம்ம ஆளுகள்லாம் சிங்கக்குட்டி ஏகப்பட்ட பேர் ஐபிஓக்கு அப்ளை பண்றாங்க. பட் சமீபத்தில் ஒரு ஐபிஓ மட்டும் ஏமாத்திடுச்சு, நிறைய பேருக்கு கிடைக்கல. அந்த சமயத்தில் இந்த குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ஐபிஓன்றது இன்னைக்கு கடைசி டேட். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நிறைய ஐபிஓக்கள் வந்தது, நிறைய பேர்னால அப்ளை பண்ண முடியல. இப்ப இந்த ஒரே ஒரு ஐபிஓ தான் இருக்கு, அதனால மேபி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இது 72% கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இன்வீட்ல வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதுல கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒன்றும் பெருசா காமிக்கல. பட் சும்மா இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக்கு எவ்வளவு காம்படிஷன்னா, அப்பா மொத்த வித்தையும் நான் இங்க இறக்குறேன்டா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தது இல்லை. 100 பேர்லாம் பார்த்துருக்கோம் ஒரே ஒரு ஷேர், ஆனா 100 பேர் போட்டி போடுறாங்கன்னு பார்த்துருக்கோம். முதல் முறையாக இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 197 பேர், ஒரே ஒரு ஷேர் இருக்கு, ஆனா 197 அப்ளிகேஷன்ஸ் போகுது, கிழிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 90s கிட்ஸ் யாராவது இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணி ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகக்கூடிய லக் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா 200 பேர்த்துல போட்டி போட்டு ஒருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா அவன் ஒரு சாதாரண ராசிக்காரன் கிடையாது, அவன் ஒரு மிகப்பெரிய ராசிக்காரன். என்னன்னே இப்படி ஏறிப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஆர்எஃப் ஷேர் இன்னைக்கு 13% ஏறி குஜால் படுத்திருக்கு. நண்பர்களே, நம்மளுக்கு யாராவது எழுதி கொடுத்துட்டா பரவாயில்ல, இந்த ஷேர்கள் எல்லாம் இறங்கினால் மறுபடி ஏறிடுவான் அப்படின்னு யாராவது எழுதி கொடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம கவலையே பட தேவையில்லை. இந்த எஸ்ஆர்எஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்து பாருங்களேன், இவன் டாடா குரூப்புக்கே அந்த 10 ரூபா பாட்டு கோஷ்டிகளுக்கே சவால் விடும் விதமாக எவ்வளவு முறைகள் 2022 இருந்தே அவன் ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்ன்ல அவன் பாட்டுக்கு அழகா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு முறையும் 20%, 30% சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி இந்த கம்பெனி எதுல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல்ஸ், பேக்கேஜிங், ஃபிலிம்ஸ், அது போன்ற டிஃப்ரெண்டான செக்டர்ல இருக்காங்க. நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை, ஒரு கம்பெனி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கா, அல்லது நல்ல ஒரு அருமையான ப்ராஃபிட் கீழே உழுகாம மெயின்டைன் பண்றானா, இந்த 2 தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அந்த வகையில நம்ம போய் பார்த்தோம்னா அவனுடைய லாபம் என்பது ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அப்படித்தான் விற்போம், நீங்க தான் எவ்வளவு அடிச்சாலும் அடி தாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரினர்ஸ் அதிகமாக வித்துக்கிட்டே இருக்காங்க. நேத்தும் கூட ஒரு 3362 கோடியை கேஷ் மார்க்கெட்டில் வித்துட்டு ஓடி போயிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 2716 கோடி தான் போட்டிருக்காங்க. நான் போய் இந்த டேட்டாவை எடுத்து பார்க்கணும், தேடி எடுக்கணும். என்ன டேட்டா அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக போன டிசம்பர்ல எஸ்ஐபி மூலியமா எவ்வளவு பணம் போட்டாங்க, லம்சமா எவ்வளவு பணம் போட்டாங்க அப்படின்றத எடுத்து பார்க்கணும். நண்பர்களே, நம்மளுடைய பேங்கிங் செக்டர்ல பில்லர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த HDFC பேங்க், ஐசிசி பேங்க், எஸ்பிஐ, இவனுக்கு 3 பேரும் பார்த்து மேல் நோக்கி ஏறினாவே கரடிகளை வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்டுறலாம். ஆனாலும் இவனுக்கு 3 பேர் நம்மளை பாடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. HDFC பேங்க் 2% காலி, எஸ்பிஐ 2% காலி, இந்த ஐசிசி பேங்க் 1% காலி. இவனுக்குனால தான் நம்ம கரடிகிட்ட அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்கோம். இவனுக்கு காண்டி மட்டும் ஒரு நல்லா ஒரு 5%, 10% திடீர்னு ஏறினானுன்னா நிஃப்டியே ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கமாக நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துடும். ஆனால் இவனுக்கு செய்தி வேற செய்யாமல் இந்த பில்லர்கள் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு பொதுவாக நம்மளை கீழே படுக்க வச்சு அது மேலே ஏறி படுத்துறதுனால தான் நாம் இப்போ மார்க்கெட்டில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடிய பட்ஜெட்டில், வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் இந்த பேங்க்குகளுக்கு கையில் பணம் புரள்ற மாதிரி, கம்மியான வட்டிக்கு ஏதாவது பணம் தர்ற மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பண்ணாதான் இந்த பில்லர்களால் நம்மளை தாங்கி பிடிக்கும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, துபாயில இருந்து பாட்டுனா திருப்பூருக்கு கேட்காது அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஒன்று இருக்கும். எவ்வளவு டிஸ்டன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல எப்படா உனக்கு பாட்டு கேட்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப என்எஸ்சில ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது, மேட்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அந்த என்எஸ்சி அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்ப புரோக்கர்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கனெக்ஷன் பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்படி கனெக்ஷன் பண்ணும்பொழுது ஏதாவது டிலே இருக்கலாம். அதனால அந்த என்எஸ்சி சர்வர், அந்த ஆர்டர் மேட்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய சர்வர்லயே கொண்டு போய் இவங்க புரோக்கர்னுடைய சர்வர்ஸ் அப்படின்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம்னு வச்சுங்களேன்.
இன்னும் கொஞ்சம் குயிக்கா டேட்டா அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் இல்லையா? அதாவது செபி கூட என்ன சொல்றாங்க, அதிகமா ட்ரேட் பண்ணி லாபம் பண்றவங்க ரீட்டைல் பீப்புள் 40,000 கோடிக்கு மேல நஷ்டம் பண்றாங்கன்னா எப்படி? ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர், இமிடியேட்டா டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆர்டர் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் பெரிய ஆளு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு. அந்த சமயத்தில் இந்த என்எஸ்சியில இருந்து ஒரு செய்தி என்ன வருது அப்படின்னா, கோலொகேஷன் சென்டரை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்றோம், ஒரு 200 ரேக் அப்படின்றது நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? புரோக்கர்கள் அங்கேயே கொண்டு போய் அவங்களுடைய சர்வர்ஸை வச்சுக்கலாம். அதனால ஆர்டர் சென்டிங் கனெக்டிவிட்டி, ஆர்டர் ரிசீவிங் கனெக்டிவிட்டி, ஆர்டர் மேட்சிங் கனெக்டிவிட்டி, ட்ரேட் கன்ஃபர்மேஷன்ஸ், இது போன்ற பல்வேறு தகவல்கள் மேபி இன்னும் துரிதமாகலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்படி பண்றாங்க. ஆனா நம்மளுக்கெல்லாம் கவலை இல்லை. இதெல்லாம் இன்ட்ராடே பண்றவங்க, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் பண்றவங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம் கவலை. நம்மளுக்கு என்ன? நம்ம அடியாப்புல வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம். பொதுவா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு கூட போடுங்க, ட்ரேடர்ஸ்னு கூட போடுங்க. நம்ம ஒரு ரேட்ல வாங்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம். அப்புறம் சில நாட்கள் கழிச்சு அது வரும்பொழுது நம்ம விற்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் எல்லாம் யாருக்கு வேணும்னா மொத்தமே 10,000 பேர் தான் விற்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்டர் ட்ரிகர் ஆகி கரெக்டாக அந்த இப்போ யாராவது ஒரு 10,001 பேர் ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ 10,000 ஆர்டர் மேட்ச் ஆயிரும். பாவம் அந்த ஒருத்தருக்கு மட்டும் ஆர்டர் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி ரொம்பவுமே ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட்ல வால்யூம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான பங்குகளை வாங்குறோம், அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறோம்னா நம்மளுக்கெல்லாம் என்னைக்குமே வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி அருமையான டைம் கிடைக்கும், அருமையான ஆளு இருப்பாங்க, அருமையான லிக்விடிட்டி இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு ஆட்டோ செக்டர்ல முக்கியமான நியூஸ் இருக்கு. ஆட்டோ செக்டர்ல 2 வீலர்ல இந்த பஜாஜ் ஆட்டோ மிகப்பெரிய லீடர். மகாராஜா நீங்க மேல வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. 4 வீலர்ல மாருதி எல்லாம் லீடிங்ல இருந்தாலும் அவன்லாம் பிரைஸ் வைஸ் கீழே இறங்கிட்டான். பட் பிரைஸ் வைஸ் ரொம்பவுமே டஃப் காம்படிஷன் கொடுக்கறது M&M ஷேர்னுடைய பிரைஸ் தான். அவன் பெருசா கீழே இறங்கவே இல்லை. இன்னைக்கு இவங்க 2 பேரும் மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்த பஜாஜ் ஆட்டோ தயவு செய்து ஒரு 12,500 வரைக்கும் வராட்டியும் பரவாயில்ல, ஒரு 10,000 வந்ததுன்னா கூட ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வரும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல முக்கியமான செய்தி என்னன்னா, தோல்வியே கண்டிராத கல்யாண் ஜுவல்லரி ஷேர் பாவம் 5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து 5 நாட்களாகவே இறங்கியிருக்கு, 15% இறங்கியிருக்கு. எல்லாருமே ஒரு கட்டத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டுருவாங்க போல. வேர்ல்டு மார்க்கெட்ல யாருமே இன்னைக்கு பிரகாசமா இல்லை, எல்லாம் சிவப்பு கலர் எடுத்து மூஞ்சில் அப்பிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறாங்க. அதனால வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் வீக் தான். இந்த சமயத்தில் மார்க்கெட் திடீர்னு கிராஷ் ஆகி கீழே வருதுன்னா ஒவ்வொரு கிராஷுமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். யாருக்கு பணம் நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன அப்பப்போ போய் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பணம் இல்லாதவங்க பிளான் பண்ணி வாங்குறவங்கெல்லாம் இந்த எஸ்ஐபி மூலியமாக அல்லது வெயிட் பண்ணி வாங்குறவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே ஒரு கிராஷ் அப்படின்றது வந்ததுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். என்னையா கலர் கலராக ரீல் விடுறீங்க, நாங்களும் தான் ஏன் ரீல் விடுவோம் அப்படின்ற மாதிரி அல்கைல் அமீன் அந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கு. பாலாஜி அமீன் அவன் ஒரு 8% ஏறி இருக்கான். நவீன் ஃப்ளோரைன் அவன் ஒரு 10% ஏறி இருக்கான். நீங்கள் ஆட்டோ செக்டர் ஏற்றுவீங்க, ஃபார்மா செக்டர் ஏற்றுவீங்க, ஏன் இங்கே அமைன் செக்டர் ஏற்ற மாட்டீங்களா அப்படின்ட்டு திடீர்னு சில பேர்த்தினுடைய வாழ்க்கையில் ஒரு ரொமான்ஸே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு ரொமான்ஸ் நடந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த 2 பங்குகளும் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. எல்லாரும் ப்ளீஸ் பல்லு வளர்க்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கோல்கேட் பாமோலிவ் அப்படின்ற ஷேர் பற்றி. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி அவன் இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இவன்லாம் மேல் நோக்கி ஏறி ஒரு 4,000 ரூபா பக்கத்தில் வந்துட்டா அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க நல்லா பல்ல காட்டிட்டு சிரிக்க தான் செய்வாங்க. சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் ஏறதா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இந்த ஐஜிஎல் அப்படின்னு ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மம் தான். அவன் ஏறான் இறங்குறான், அவங்களுடைய வாழ்க்கையோடு அது விளையாண்டுக்கிட்டே இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.